இன்றைக்கி சத்தான சமையலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாட்டுங்க. வேர்க்கடலை சாட் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். வேர்க்கடலை சாட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த வேர்க்கடலை 200 கிராம், 100 கிராம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட் துருவல் சிறிதளவு, வெள்ளரிக்காய் அரிந்தது விரும்பும் அளவு, உரித்த மாதுளை முத்துக்கள் விரும்பும் அளவு, மாங்காய் துருவல் சிறிதளவு, ஓமப்பொடி தேவைப்படும் அளவு, பேரிச்சம்பழ இனிப்பு சட்னி விரும்பும் அளவு, சாட் மசாலா தூள் விரும்பும் அளவு, ஆம்ச்சூர் எனப்படும் உலர்ந்த மாங்காய் தூள் விரும்பும் அளவு, அரிந்த கொத்துமல்லி தழை விரும்பும் அளவு, காலா நமக் எனப்படும் கருப்பு உப்பு விரும்பும் அளவு, அரிந்த தக்காளி விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, வறுத்த சீரகத்தூள் சிறிதளவு, பொடியாக அரிந்த வெங்காயம், மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு. வேர்க்கடலை சாட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாட், எல்லாருமே ரொம்ப விரும்புகிறபடி இருக்கும், ஆரோக்கியமானதும் கூடங்க. அதனால தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இந்த மாதிரி சுண்டலுக்காக ட்ரை பண்ணி கிடைக்குது. அதை ராத்திரியே சோக் பண்ணிட்டு காலையில் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டேன். இது வேக வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இல்லைன்னா 7 விசில் வச்சா தான் வேகுதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி வேக வச்சுக்கணும். ஃப்ரெஷ் வேர்க்கடலை கிடச்சதுன்னா நீங்கள் அதை வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு அது கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேங்க. ஜஸ்ட் 1 minute and 2 minutes. மைக்ரோவேவ் அவனில் வச்சாக்க கொஞ்சம் மீடியம் பவர் ஹையில் வச்சுட்டு ஜஸ்ட் 1.5 to 2 minutes வச்சா போருமானது. இது சீக்கிரம் வெந்துடும். ஓவராக வேகக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட்டாக வெந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ராவாக போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எப்போவுமே சாட்டுனாக்க ஒரு ஸ்வீட் சட்னி. இது வீட்டிலே பண்ண டேட்ஸ் சட்னிங்க. பேரிச்சம்பழம், அதோடு கொஞ்சமாக வெல்லம், சீரகம், அதோட ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு சுக்குத்தூள் எல்லாம் போட்டுட்டு பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேரிச்சம்பழ சட்னி. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் போடுற மசாலா எல்லாம் கோட் ஆகிறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்க்க போகிறது சாட் மசாலா தூள். ஆம்ச்சூர் எனப்படும் ட்ரை மேங்கோ பவுடர், உலர்ந்த மாங்காய் தூள், வறுத்த சீரகத்தின் தூள், காலா நமக் எனப்படும் கருப்பு உப்புங்க. கருப்பு உப்பு சாட்டுக்கெல்லாம் ஒரு தனி சுவையை கொடுக்கும், ஒரு சல்ஃபர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதுக்கு இந்த உப்பு மட்டும்தான் சேர்க்குறேங்க, வெறும் உப்பு சேர்க்கலை. நீங்கள் வேணால் இது பாதி அது பாதி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வேக வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது முதல்ல போட்டுறேங்க. வேக வச்ச வேர்க்கடலை, நம்ம நிலக்கடலைன்னு சொல்லுவோம், நிலக்கடலை, கேரட் துருவல், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவுனாக்கா அது தண்ணி விட்டு வந்துடும் சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சதே இதை சேர்த்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இதோட மாங்காய் துருவலாகவும் போடலாம், இல்லைன்னா கட் பண்ணியும் போடலாம். இதோட மாதுளை முத்துக்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. அடிப்படாமல் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் சாட் தாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற சாட்லெல்லாம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பானிபூரியோட பூரி போடுவாங்க, இல்லைன்னா சிப்ஸ் போடுவாங்க, ஏதாவது ஒன்று போடுவாங்க. இதில் அந்த மாதிரி எந்த ஜங்க்குமே சேர்க்கலை. ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தியர் சாட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் உடனே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது எனக்கு ஓம் பொடியும் வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் இதில் போட்டுறாங்க. டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிய பிறகு மீதி வெங்காயம் தக்காளி ஓம் பொடியெல்லாம் போட்டோன்னாக்கா நம்மளுக்கு இந்த சாட் ரெடி ஆகிடுச்சிங்க. நிலக்கடலை சாட் இல்லைன்னா வேர்க்கடலை சாட் ரெடி. இப்போ இது வந்து பரிமாறத்துக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடுறேன். எப்போதுமே வந்து பொடியாக கட் பண்ணி வைக்கிற கொத்தமல்லி இதோட சேர்த்தா கூடுதலாக நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்குங்க. ராவாக சேர்க்கறதுனால அவங்கவுங்க விருப்பப்படி போட்டுக்கோங்க. இதோட இன்னும் கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லா சாட்டுக்குமே பொதுவாக போடுறது தாங்க ஓம் பொடி. இப்போ இது வந்து மேலே போடலாம். அந்த போட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வேறு ஒரு சுவையான ஒரு சாட் ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை சாட் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பேரிச்சம்பழ சட்னி தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட சாட் மசாலா தூள், உலர்ந்த மாங்காய் தூள், வறுத்தடித்த சீரகத்தூள், உப்பு, தகுந்தளவு மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வேக வைத்த வேர்க்கடலை, கேரட் துருவல், வெள்ளரிக்காய், தக்காளி, மாங்காய் துருவல், பொமக்ரேனட், வெங்காயம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழையும் ஓமப்பொடியை சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. மிக சுவையான சாட் தயார். மிக சுவையான சத்துக்கள் மிகுந்த நிலக்கடலை சாட் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும்.